கொஞ்சம் பேசலாமா? மனதின் மொழி வார்த்தைகளாக ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஒரு ஊரில் ஒரு மாமியார் மருமக 2 பேர் இருக்காங்க. வழக்கம் போல் அவங்களுக்கும் மாமியார் மருமகள் சண்டை தினமும் நடந்துட்டுருக்கும். மாமியாரோட சம்மன் சட்டி, மருமகளோட சப்பன் சட்டின்ற மாதிரி எப்போ பாரு ஒரே பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இவங்க மருமகள் வந்து தனி கொடுத்தனும் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஹஸ்பண்டும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டுருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாமியாரை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி முடிவு பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சாமியாரை போய் பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லி, நான் என் மாமியாரை போட்டு தள்ளணும், எனக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எதனா மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்குது இந்த அம்மா. கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஏம்மா இந்த முடிவு, நீங்கள் போய் நல்லா பேசி பாருங்கள், இல்லை சரி வராது, நீங்கள் எனக்கு மருந்து கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கேட்ட உடனே அவருமே என்ன பண்ணுவார், ஒரு மருந்து எடுத்து கொடுத்து, அம்மா இந்த மருந்தை வந்து நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் வந்து மறக்காமல் உங்கள் மாமியாருக்கு காஃபியில் கலந்து கொடுக்கணும். ஸோ ஒரு ஒரு 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த 90 நாள், அது சாரி ஐ மீன் 100 நாளில் இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த மருந்து சாப்பிட்டு இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ வந்து இதை நீ கொடுத்துட்ட வந்து ஒரு 20வது நாள் இல்லை 30வது நாள் அந்த மாதிரி நீ வந்து என்னை பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கணும். அது அவங்களுக்கு வந்து எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாது. நீங்கள் அவ்வளோ கேரிங்காக, பாசமாக, அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்க, அவங்க எப்படியாவது இறந்தா போதுன்றதுக்காக பரவாயில்லன்னு காலைல எழுந்திரிச்சதும் அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறது, ஈவினிங் காஃபி போட்டு கொடுக்குறது, வேலைக்கு கரெக்டாக ஃபுட்டு கொடுக்குறது, அண்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கிறது, பாசமாக பார்த்துக்கிறதுன்னு அப்படியே வந்து நாட்கள் போச்சு. போக போக மாமியாருக்கும் என்ன ஆச்சுன்னா, நம்ம மருமகள் நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே மனசு மாறி தான் பெத்த பொண்ணு மாதிரி வந்து மருமகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நாளடைவில் போக போக இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் 2 பேருக்குள்ள பயங்கர ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஈர்ப்பு, ஒரு பாசம் வந்துடுச்சு. ஸோ அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டேட் முடிக்கிறதுக்குள்ளேயே ஓடி போயிட்டு, ஐயையோ! வேண்டாம், என் மாமியாரை சாவடிக்க வேண்டாம். என் மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னை நல்லா வச்சுக்கிறாங்க. நானும் அவங்கள நல்லா பார்த்துப்பேன். தயவு செஞ்சு இந்த மருந்து கொடுத்தீங்க இல்லையா, அந்த மருந்தை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்கன்ட்டு பரிதவிச்சு போய் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, அது வந்து நார்மலாக வந்து அவங்களுக்கு நல்லதுக்கு தான் அந்த மருந்து கொடுத்தேன். ஸோ இதுதான். இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரும் யாருக்கும் விரோதி, துரோகின்னு யாருமே கிடையாது. எல்லாமே இந்த உலகத்தில் மனுஷங்களாக வந்து மனுஷங்கள் பிறவி எடுத்து வாழ தான் பிறந்திருக்கும். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக, அன்பாக இருந்து வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்றது ஒரு சிம்பிள் இந்த ஸ்டோரியில் அழகாக புரியுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லா மருமகளும் மாமியாரை சொந்த தாய் போல் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதேமாரி ஒவ்வொரு மாமியாரும் தன் மருமகளை தன்னோட பொண்ணாக நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக எந்த வீட்லேயும் பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மாமியார் அப்படி இப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி மாமியார், மாமனார் அப்படின்ற ஒரு குடும்பத்தோடு வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஏக்கம், அவங்களோட ஒரு அன்பு, பாசம் எல்லாம் கிடைக்கணும், அவங்கள நம்மளும் பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏங்கி தவிக்கிறவங்களுக்கு தான் இந்த அருமை புரியும் இல்லைங்களா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.